ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள 4 சட்டப்பேரவை தொகுதிகளில் இறுதி வாக்காளர் பட்டியலை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் முன்னிலையில் ஆட்சியர் கூட்டரங்கில் தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான முனைவர் சந்திரகலா வெளியிட்டார். அதில் 4 சட்டமன்ற தொகுதிகளின் மொத்த வாக்காளர்கள் 9,44,701 எனவும் அதில் ஆண் வாக்காளர்கள் 4,61,213 பேரும், பெண் வாக்காளர்கள் 4,83,371 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 111 பேர் என தெரிவித்தார். குறிப்பாக 4 கட்டங்களாக சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு விடுபட்ட மற்றும் புதிய வாக்காளர்கள் என 39,422 பேர் சேர்க்கப்பட்டு உள்ளது என தேர்தல் நடத்தும் அலுவலர் தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் தமிழக அரசால் தடை செய்யப்பட்டுள்ள ஆன்ஸ், குட்கா போன்ற போதை வஸ்துக்கள் கடத்தி வரப்பட்டு விற்பனைக்காக குடோன்களில் மற்றும் கடைகளில் வைக்கப்பட்டிருந்ததை காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டு நீண்ட நாட்களாக வைக்கப்பட்டிருந்த 15 டன் போதை வஸ்துக்களை நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வாலாஜா, அரக்கோணம், தக்கோலம் ஆகிய 3 இடங்களில் காவல்துறையினரின் முன்னிலையில் டாடா ஏசி வேன்கள் மற்றும் டிராக்டர்கள் வாகனங்கள் மூலம் மூட்டை மூட்டைகளாக கொண்டு வரப்பட்டு பூமியில் பள்ளம் தோண்டி கொட்டி புதைத்து அழித்தனர். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள ராணிப்பேட்டை, ஆற்காடு, சோளிங்கர், அரக்கோணம் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுமக்கள் எவ்வித அச்சமின்றி அமைதியாகவும் நேர்மையாகவும் 100% வாக்குகள் அளிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிபின் தலைமையிலான காவல்துறையினர் மற்றும் மத்திய பாதுகாப்பு படையினர், மத்திய துணை பாதுகாப்பு படை வீரர்கள், திபெத்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் என மொத்தமாக 150 நபர்கள் கைகளில் துப்பாக்கி ஏந்தியபடி கம்பீரமாக பேரணியில் பங்கேற்று தேர்தலில் அச்சமின்றி வாக்களிக்க வேண்டும் என பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு செய்தனர். இந்த பேரணியானது அந்தந்த சட்டமன்ற தொகுதியின் முக்கிய சாலைகளில் தொடங்கி பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் வருகை தந்து பேரணியில் விழிப்புணர்வு செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தேர்தல் பணிகள் முன்னேற்பாடுகள் குறித்து அனைத்து கட்சிகளுடன் ஆலோசனை கூட்டம் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சி நிர்வாகிகள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்து தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் விரிவாக எடுத்துரைத்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா, இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிவிப்பின்படி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். அதேபோல் ராணிப்பேட்டை, ஆற்காடு, சோளிங்கர், அரக்கோணம் தனி உள்ளிட்ட 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் 12 தேர்தல் பறக்கும் படை குழுவும் 12 நிலை கண்காணிப்பு குழுவும் பணியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தை பொறுத்தவரையில் 100% வாக்குப்பதிவை இலக்காக கொண்டு வீதிகள் தோறும் வாக்குப்பதிவு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட உள்ளதாகவும், சிறு சிறு வியாபாரிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்படும் ஆவணம் இல்லாத பணத்தை மீண்டும் உரிய விசாரணை நடத்தி ஒப்படைக்க தனி கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளதாகவும், அதன் மூலம் வியாபாரிகள் பாதிக்கப்படாத வகையில் பணத்தை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் அறிவிப்பை தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள வங்கிகளில் நடைபெறும் பண பரிவர்த்தனைகள் குறித்து வங்கி மேலாளர்களுக்கு தேர்தல் நடத்தை விதிமுறைகளை பின்பற்றுவது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் தேர்தல் நடத்தும் அலுவலர் முனைவர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது. இதில் பேசிய தேர்தல் நடத்தும் அலுவலர், தேர்தல் செயல்பாட்டின் போது வங்கிகள் மூலம் சந்தேகத்திற்கு இடமான பண வர்த்தனைகள் நடந்தால் உடனடியாக வங்கி கணக்குகளை ஆய்வு செய்ய வேண்டும். தேர்தல் செயல்பாட்டின் போது கடந்த 2 மாதங்களில் வழக்கத்திற்கு மாறாக மற்றும் சந்தேகத்திற்கு இடமான முறையில் பணம் எடுத்தல் மற்றும் வங்கி கணக்கில் 1 லட்சத்திற்கு அதிகமாக டெபாசிட் அல்லது திரும்ப பெறுதல் போன்ற எந்த நிகழ்வு நடந்தாலும் மாவட்ட தேர்தல் அலுவலருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என தெரிவித்தார்.